வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணமாக இன்று நமதிடையே நடைபெறுகிற இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நமது மாவட்ட தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய கவிதா வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய சார்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய அண்ணன் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, மத்திய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர் தூசி மோகன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது பொதுச் செயலாளர் காத்தியாயினி அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் VC தினகரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஏழுமலை அவர்களே, சாசா வெங்கடேசன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முத்துசாமி அவர்களே, சதீஷ் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அருள் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார்கள். 525 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, நடைபெற முடியாத வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்திற்கு போவதுதான் அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு மக்கள் வாக்கெடுப்பு எடுத்தாலும் சரி, வாக்குரிமை கணக்கெடுப்பு எடுத்தாலும் சரி, சார் அப்படின்னு சொன்னால் எதையோ வித்தியாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் மாண்டதும் போதும் எப்பொழுது எடப்பாடியார் எங்களுக்கு முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கூட்டணியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் எதை செய்தார்கள்? இந்த வீடியோல பார்த்தீர்கள், விவசாய மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை. இந்த பகுதியிலே வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு விவசாயம் ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்று சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. வாழைக்கு ஆதரவு விலை அதிகமாக பெற்று தருவோம் என்று சொன்னார்கள். கரும்பு விவசாயிகள் இன்னைக்கு அல்லல் படுகிறார்கள். மாவட்டந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரை செய்யவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. இதே பகுதியில் விவசாயிகளுக்கு எதிராக 3174 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு சிப்காட் எடுப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இன்னைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மணல் கொள்ளை ஒரு பக்கம், இன்றைக்கு கனிம வளங்கள் கொள்ளை ஒரு பக்கம், எல்லா கொள்ளைகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா ஏற்பாட்டையும் செய்து வரும் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் எடுப்பதற்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. நீராவானம் அமைத்து ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள், அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்பாடு செய்து தந்திருப்பார்கள். பட்டியலின மக்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள். பள்ளிக்கூடங்களே தருவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் செய்யவில்லை. அண்ணன் SS கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார்கள் 525 தேர்தல் வாக்குறுதிகள். அந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றுதான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் கூட தருவோம் என்று சொன்னார்கள். இதே மாவட்டத்தில் 10வது படிக்கிற ஒரு மாணவி
ஜாதி சான்றிதழ் பெற முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் சூசைட் பண்ணதும் இதே மாவட்டத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மகளிர்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு 25% அவர்களுக்கு மானியம் தருவோம் என்று சொன்னார். வாங்குகிற லோன்களுக்கு 25% மானியம் தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் தரவில்லை. வறுமை கோட்டில் கீழே வாழ்கின்ற 1 லட்சம் மகளிர்களுக்கு கடன் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் கடன் தரவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. குறும்பர்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கவில்லை. சம்பராயர் மாந்த மாவட்டத்தில் SC/ST சர்டிபிகேட் யாருக்குமே தரவில்லை. அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு எதை கொடுத்தாலும் எதை தந்தார்கள் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர தந்ததை சொல்லுகின்ற அரசாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு இல்லை. இல்லை, நேற்று முன்தினம் கூட திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை. நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லியும் கூட அங்க 144 தடை உத்தரவு போடுகிறார்கள். நான் உட்பட திருப்பரங்குன்றத்தில் சென்ற அனைவரையுமே கைது செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் செய்யவில்லை. மத்திய அரசு 3வது முறை பிரதம அமைச்சராக வந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். 14 லட்சம் கோடி ரூபாய். அதிலே இந்த மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைக்கு 50 கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறது. அது மட்டுமா, 150 கோடி ரூபாய் செலவில் இந்த மாவட்டத்திலே விழுப்புரம் டு வேலூர் டு தூத்துக்குடி ஆகிய ஊர்களுக்கு போறதற்கு 269 கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு தந்தது மத்திய அரசு. யாரும் மறுக்க முடியாது. கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் 176 கிலோமீட்டர் 562 கோடி ரூபாய்க்கு. கிருஷ்ணகிரி டு திண்டிவனத்திற்கு 176 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு 561 கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது யாரும் மறுக்க முடியாது. இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு 6000 வீதம் 3 லட்சம் பேர் இதே மாவட்டத்தில் 6000 ரூபாய் வாங்கிறவர் 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 706 கோடி ரூபாய். 706 கோடி ரூபாய் இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன தந்தார்? இந்த மாவட்டத்தில் 1 பைசா கொடுத்திருப்பாரா? இதுவரையில் 1 பைசா கூட கொடுக்க முடியவில்லை. 3 லட்சம் பேருக்கு ஜல்சீவன் திட்டம் மூலமாக இன்றைக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு. ஆனால் மாநில கொடுத்தாலும் அதை மாநில அரசு கொடுத்ததாக ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தவிர வேற எந்த வேலையும் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. ஜெயசுதா பேசினார்கள் விடியாத அரசு என்று சொல்லி. அவர்கள் என்ன தெரியுமா 2021 ஸ்டிக்கர் ஒட்டினாங்க வீடு வீடா. ஸ்டாலின் தான் வரப்போறாரு, விடியல் தான் தரப்போறாரு. 4.25 வருஷம், இன்னும் 100 நாட்கள் இல்லை ஆட்சி முடிவதற்கு. மகளிர் உரிமை தொகை இன்னும் தருவோம் என்று சொல்லுகிறார். 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார் ஆட்சி வருவதற்கு முன்னால். ஆனால் 30 மாசம் கொடுக்கவில்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு கொடுத்தார். ஆனால் எல்லாரும் கேட்க வேண்டும், 30 மாசங்களுக்கு பெண்டிங் வச்சிருக்கிறையே, அந்த 30 மாசம் ரூபாயும் ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய்களை தர வேண்டும் என்று எல்லா மகளிர்களும் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? நாட்கள் இல்லை, தேர்தல் மூலமாக கேட்க வேண்டும். இதே மாவட்டத்தில் தாமரை சின்னம் நிக்கலாம், இரட்டையிலை சின்னம் நிக்கலாம். எந்த சின்னத்தில் நின்றாலும் அவர்களை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். புதிய கட்சி ஆரம்பித்திருப்பவர் வருவார்கள், நிறைய பேர் வருவார்கள். எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாலும் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை இந்த நாடு இனி பார்க்க முடியாது. அவருடைய மறு உருவமாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு
இந்தியாவுடைய இரும்பு மனிதர் மட்டுமல்ல, அகில உலக அளவில் இன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, அவரை பார்த்து கட்டி பிடித்து கட்டி தழுவுகிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சாதாரணமாக பேசுகிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார். இந்தியாவில் இன்றைக்கு இரும்பு மனிதராக பிரதமர் நரேந்திர மோடி இல்லை என்று சொன்னால், இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்திருக்கவே முடியாத சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தியுடைய மகனார் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறார், ஒரு கட்சி தலைவரை போல இல்லை. அங்க வாக்குரிமை பீகாரிலே களவாடப்படுகிறது என்று சொல்லி என்னை பிரச்சாரம் செய்தார். நம்முடைய முதலமைச்சர் கூட பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார். இந்தி கூட்டணிக்காக 243 இடங்களில் 202 இடங்களை வென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு வரலாறு அதே மாதிரி தான் இருக்கிறது. வாக்கு சீட்டு சரிபார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் போனார். உச்ச நீதிமன்றம் தலையில ஒரு கொட்டு கொட்டி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டது. திருப்பரங்குன்றத்திற்கும் கோர்ட்டுக்கு போனார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலையில ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய தலையிலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஜிஎஸ்டிக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எதுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், நீட்டுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எது எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். ஆனால் உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை நிச்சயமாக வழங்குமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் சரியான தீர்ப்பை 2026 வழங்க வேண்டும் என்பது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது கூட்டணி ஒன்று சாதாரண கூட்டணி அல்ல. இன்னைக்கு ஒரு பத்திரிகையிலே கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 90 இடம் ஒருவருக்கு, 70 இடம் ஒருவருக்கு, 35 இடம் ஒருவருக்கு. அந்த பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டா. நான் கேட்கிறேன், மத்திய உளவுத்துறை உங்க பத்திரிகைக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்களா? அந்த ரிப்போர்ட் என்ன பத்திரிகைக்கு அனுப்புவாங்க? உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டை யாருக்கு அனுப்புவாங்க? வேற எந்த பத்திரிகையும் வரல. இந்த பத்திரிகையில ஒரு சிலுசிலுப்பு இருக்கு. அது சென்னையில மட்டும்தான், திருச்சியில இல்லை, திருநெல்வேலியில் இல்லை, ஈரோட்டில் இல்லை. இவர்கள் கருத்து கணிப்பு, எத்தனை கருத்து கணிப்புகள் ஃபெயிலியர் ஆயிருக்கிறது. 1998ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இதே கூட்டணி ஏற்பாடு செய்தார்கள். அண்ணன் எஸ்.எஸ். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு பத்திரிகையில் கருத்து கணிப்பில் எப்படி தெரியுமா எழுதியது? ஒரு இடம் கூட கிடைக்காது. பாரதிய ஜனதா கட்சியில் வேறுண்ட முடியாது சொன்னார்கள். 30 இடங்களை அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவருடைய தலைமையிலே வென்ற கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி. அதே கூட்டணி இன்றைக்கு திரும்ப வந்திருக்கிறது. இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்தது பாரதிய ஜனதா கட்சி. முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. இந்த கூட்டணியை ஏதோ நயினார் நாகேந்திரனோ, கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ, ஜெயசுதா அவர்களோ, தூசி மேகன் அவர்களோ, கருப்பு முருகானந்தம் அவர்களோ ஏற்பாடு செய்யவில்லை. அண்ணன் அவர்கள் பேசியது போல பாரத நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணி வெல்கின்ற கூட்டணியாக அமைய இருக்கிறது. இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லா இடத்திலும் கஞ்சா போதைப் பொருட்கள். 10 வயது பெண்கள் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. 10 வயது பெண்ணிலிருந்து 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு ரோட்டில் நடமாட முடிகிறதா? கஞ்சா எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர்கள் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடி. 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் முதலமைச்சர். விவசாயி ரோட்டில் இறந்து போனால், விவசாயி கரண்டிலே அடிபட்டு போனால் 2 லட்சம் ரூபாய். ஆனா கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? கரூரிலே 41 பேர் இடுபாடுகளில் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்தார்,
12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வந்தார். இரவு 7 மணிக்கு வரும்போது அவர்களுக்கு அங்கு உணவு ஏற்பாடு இல்லை, தண்ணீர் ஏற்பாடு இல்லை. இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் கவிதா வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்க எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் இடுபாட்டு வீழ்ச்சிக்கு 41 இறந்து போனார்கள். 3 வயது பெண் குழந்தை, 10 வயது குழந்தை, தன்னுடைய தாய் கண் முன்னாலே கூட்டத்தில் 3 வயது குழந்தை நசுங்கி கால் மிதிப்பட்டு நசுங்கி செத்து போடைய காட்சியை பார்த்தால் யாருக்குத்தான் மனசு உருகாது? அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. முதலமைச்சர் உடனடியாக வருகிறார். யாரை காப்பாற்ற? அந்த கூட்டத்திலே அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகிறார். பேசுறதுக்கு முன்னாலே மைக் எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பேசுகிறார். 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? என்னது 10 ரூபா? 10 ரூபா பாட்டில்னு பேசும்போது செருப்ப கலத்து வீசுறாங்க. அங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அவர் ஏதாவது அந்த ஆளை பத்தி பேசினால் நீங்க நிச்சயமாக தகராறு ஏற்பட சொல்லிட்டு செருப்பு கலத்து வீசுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது. ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது சொல்லுகிறார் லத்தி சார்ஜ் நடைபெறவில்லை, தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் சொன்னாங்க. ஆனால் லத்தி சார்ஜிலே இடுபாட்டுகளை சாக்கடைகளை ஒருவர் மேல் விழுந்து ஒருவருக்கு மேல் ஒருவர் மிதித்து நசுங்கி 41 பேர் இறந்து போனார்கள். யாரை காப்பாற்றுவதற்காக? அதற்கும் இன்னைக்கு சொன்னார்கள், உச்ச நீதிமன்றம் போனார்கள், சிபிஐ எங்களுக்கு வேண்டாம் என்று. அங்கே உச்ச நீதிமன்றம் அவர்களை தலையிலே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். ஆக கள்ளக்குறிச்சிக்கு 65 பேர் இறந்து போனார்கள். முதலமைச்சருடைய கால்கள் அங்கு வரவில்லை. 41 பேர் இறந்து போன கரூருக்கு இறந்து போனார். யாரை காப்பாற்ற? செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள். கோயம்புத்தூரிலே பார்த்தால் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது கஞ்சா போதையோடு 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை விடியற்கால 4 மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். எவ்வளவு கொடுமை! இந்த கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சில கொடுமையை ஒரு நிமிடம் வீடியோவில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மக்களின் உள்ள குமுறல். இவங்க எப்ப வந்தாலும் இவங்களுக்கு இதே குடிச்சவர் தான். எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. எங்களுக்கு அடிப்படை வசதியா குப்பைவே வரதுக்கு இல்ல. திருவண்ணாமலை மாநகராட்சி ஃபுல்லா குப்பை தேங்கி கிடக்குது. பாதாள சாக்கடை தெரு ஃபுல்லா நோண்டி போட்டு புண்ணு மூலியமா தான் தெரு ஃபுல்லா இருக்குது. மாநகராட்சிக்கு வந்தாலும் எந்த தகுதியுமே இந்த திருவண்ணாமலை கிடையாது. மேனேஜ்மெண்டே சரியில்லை போது அப்புறம் அரசியல் பத்தி பேசினா பிரச்சனை. மேல் மட்டும் சரியா இருந்தா கீழ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்க போகுது. மெயினா மலையிலிருந்து வரக்கூடிய ஓடியை சீர் பண்ணி வந்து ரோட்ல இருக்கிற கையை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுறாங்க. ரோட்ல மெயின் ரோட்ல சீர் பண்ணி புரோஜனம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு அதிகாரி திருவண்ணாமலை மாட வீதியோ கோயிலையோ உடம்பு நடந்து சுத்தினாங்கன்னா இன்னி வரைக்கும் இல்ல. சுத்தினா மக்கள் போடுற கஷ்டம் அவங்களுக்கு புரியும். கவர்மெண்ட் காலேஜ் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முறையான பஸ் கிடையாது. 80 பேர் அந்த பஸ்ல கெப்பாசிட்டினா கிட்டத்தட்ட 160 பேர் 150 பேர் அந்த பஸ்ல போற அளவுக்கு. அப்புறம் விபத்து ஏற்படாம என்ன ஏற்படும்? 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா யாரு வீட்டு பணத்தை கொடுக்குற? வீட்டு பணம் கொடுக்குற எங்கள்கிட்ட வசூல் பண்ணி எங்கள்கிட்ட கொடுக்குற. 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒண்ணும் கிடையாது. போன தீபாவளி 22 கோடி திருவண்ணாமலை டாஸ்மாக் வசூல். மதுரையில 44 கோடி. மொத்தம் 528 கோடி தமிழ்நாட்டுல டாஸ்மாக் தீபாவளி 3 நாள் 3 டேஸ் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதை விட 5 மடங்கு இந்த 3 நாள்ல அவங்க சமாளிச்சிட்டாங்க. டிஎம்கே பொறுத்தவரையிலும் ஆதாயம் இல்லாம தேட மாட்டாங்க. டாஸ்மார்க் விட்டா கஞ்சாவுக்கு போயிடுறாங்க. கஞ்சா ஒழிச்சாதான் டாஸ்மார்க் ஒழியும். கஞ்சாவும் குடிக்கணும் ஒரே பேஜாரா இருக்குதுங்க சார். காய்ச்சல் வர நான் பாக்குறேன், அது பாக்குறேன். எப்ப பார்த்தா இந்த குடி நிறுத்தினா தானே திறந்து வெளி பார்க்க மாதிரி ஆகி போச்சு ஊரு. போலீஸ்காரங்களே பார்த்தாலும் தெருவு தார் ரோட்டு போட்டு இன்னும் 3 மாசம் ஆகல. போயிட்டு பாருங்க, கொஞ்சம் அதை போட்டோ எடுத்துருவாங்க. இந்த ரோட்ல இருந்து புதுப்பேட்டைக்கு போற ரோடு 3 இடத்துல பள்ளமாயி போச்சு. விவசாயத்துக்கு உண்டான ஆட்சியே கிடையாது. விவசாயிகளுக்கு எதிர்மறையான ஒரு ஆட்சி. ஊட்ட எடுக்க போறேன்றாங்க. நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம். ஊட்ட எடுங்கன்னா நாங்க எங்க போறது? குழா கொடுத்துருக்குறாங்க, வீட்டு வரி இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப நீங்க எடுக்கிறன்னா அது எப்படி? அதுக்கு நாங்க கட்டும் போதே நீங்க அந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும். வேற இடத்துக்கு போய் எங்களை கொடுத்தாலும் எங்களால வெளியில போய் வாழ முடியாது. இந்த ஆட்சியில திருப்தி இல்ல எங்களுக்கு. திமுக ஆட்சியில எனக்கு பிடிக்கலப்பா. சூரிய அநியாயம் தான், அக்க போட்டு தான்.
அட்டியும் பிடிச்சவங்க தான் இருந்தா. நாங்களும் அந்த கட்சி தான் இருந்தாலும் எதுவும் பெனிஃபிட் இல்லைன்னும் போது நம்மளுக்கு யார் செய்யறாங்களோ அவங்க கொஞ்சம் மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். சுத்தமா மோசம். 100% வேஸ்ட். மாறனா சரியா இருக்கும். மாறணும், டெஃபினெட்லி மாறணும். டிஎம்கே இருக்கக்கூடாது. சரியில்லைண்ணா, ஆட்சி சரியில்லை. எதுவுமே செய்யலண்ணா, எதுவுமே செய்யலையே, எதுவுமே செய்யல. அசிங்கம் நானா விடுங்க, ஏதாவது பேசினாவே ஜாஸ்தி பேசலாம். வேணாம். இந்த ஆட்சியில் எந்த திட்டமிடலும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நல்ல திட்டம் போடுறாங்க. டாஸ்மாக்ல இந்த வருஷம் எவ்வளவு வியாபாரம் விற்கணும், போன தடவை தீபாவளிக்கு எவ்வளவு வியாபாரம் வித்துச்சு, அடுத்தால எவ்வளவு விற்கணும், இதுதான் திட்டமிடல். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடையில குறைப்போம் சொன்னாங்க. இன்னைக்கு 800 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு டாஸ்மாக். இதுலதான் கவனம் செலுத்துறாங்களே தவிர, ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, பகல்ல விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன், இரவு விற்கிற பாட்டில் 25 ரூபாய் கமிஷன். இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா முன்னாள் அமைச்சர் அப்படியே செந்தில் பாலாஜிக்கு இந்த கமிஷன் எல்லாம் போகுது. இந்த கமிஷன் அவங்களுடைய தலைமைக்கு போகுது. ஆனா 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு 3வது முறையாக பிரதமர் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அல்லது 3 முறை முதலமைச்சராக இருந்தார் குஜராத் மாநிலத்திலே, 1 பைசாக்கு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இதுவரையில் சொல்ல முடியாது. ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் லாவல்யம் இல்லாத ஆட்சி தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போன்று வருகின்ற காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மனதை ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவராக பொதுச் செயலாளருக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதே மாதிரி ஜனசங்கம் காலத்தில் இருந்து இந்த தேச மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தியாகம் நிறைந்த கட்சி, தியாக சிந்தனை உள்ள கட்சி, தேச நன்மை கருதக்கூடிய கட்சி. இந்த 2 கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வருகின்ற காலங்களில் ஏற்படுகின்ற கூட்டணியோடு சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழக மக்கள் பெற்றுத்தர வேண்டும், நல்லாட்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, கருப்பு முருகானந்தத்தோடு தஞ்சை இளங்கோ லோகநாதன், மகா சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.